வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் தனியார் மருத்துவமனைகளிலும் இலவச கொரோனா தடுப்பூசி திட்டம் தொடக்கம். நாட்டிலேயே முதன்முறையாக CSR நிதி மூலம் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பெகாசஸ் விவகாரத்தால் மக்களவையில் காகிதங்களை கிழித்து எறிந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளி. சபா பட்டல் पर रखे जाने वाले எந்த சமரசத்திற்கும் இடமில்லை என காங்கிரஸ் MP ராகுல் காந்தி திட்டவட்டம். அதிமுகவில் ஆதிக்கம் செலுத்தவோ யாரும் கைப்பற்றவோ முடியாது. சசிகலா தினகரன் தொடர்பான கேள்விக்கு ஓ பன்னீர்செல்வம் காட்டமான பதில். முதுபெரும் மார்க்சிஸ்ட் தலைவர் சங்கரையாவுக்கு தகைசால் தமிழர் விருது 10 லட்சம் ரூபாயை கொரோனா நிவாரண நிதிக்கு வழங்குவதாக சங்கரையா அறிவிப்பு. MBC பிரிவில் வன்னியர்களுக்கு 10.5% உள் ஒதுக்கீடு வழங்குவதற்கு எதிரான வழக்கு. தடை விதிக்க தேவையில்லை என்ற தமிழ்நாடு அரசின் பதிலால் வழக்கு ஒத்திவைப்பு. கர்நாடகாவின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றார் பசவராஜ் பொம்மை. மேகதாது அணையை கட்டியே தீருவோம் என சூளுரை. ஜம்மு காஷ்மீரில் மேக வெடிப்பால் கொட்டி தீர்த்த கனமழை. இமாச்சல், உத்தராகண்ட், ஹரியானாவில் தொடரும் மழையால் பொதுமக்கள் தவிப்பு. ஒலிம்பிக் வில்வித்தையில் தீபிகா குமாரியும் பேட்மிண்டன் போட்டியில் PV சிந்துவும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி. குத்துச்சண்டையில் இந்தியாவின் பூஜா ராணி காலிறுதிக்கு முன்னேறி அசத்தல். இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழகத்தில் தொழில் நிறுவனங்களின் CSR நிதி உதவி மூலம் தனியார் மருத்துவமனைகளில் இலவசமாக கொரோனா தடுப்பூசி செலுத்தும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி போடும் பணி கடந்த ஜனவரி 16ஆம் தேதி முதல் தொடங்கியது. தமிழகத்தில் இதுவரை 2 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. கொரோனா 2வது அலை பரவலுக்கு பின் தடுப்பூசி போட பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். பெரும்பாலானோர் தடுப்பூசி முகாம்களில் காத்திருந்து இலவசமாக தடுப்பூசி போட்டுக் கொண்டனர். வசதி படைத்தவர்கள் தனியார் மருத்துவமனைகளில் பணம் செலுத்தியும் தடுப்பூசி செலுத்திக் கொள்கின்றனர். இந்நிலையில் நாட்டிலேயே முதல் முறையாக தமிழகத்தில் தொழில் நிறுவனங்களின் சமூக பொறுப்புணர்வு நிதி உதவி மூலம் தனியார் மருத்துவமனைகளில் இலவசமாக கொரோனா தடுப்பூசி போடும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தை சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள காவிரி மருத்துவமனையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். முதலமைச்சர் முன்னிலையில் கர்ப்பிணி உள்ளிட்டோருக்கு தடுப்பூசி போடப்பட்டது. அடையாறு ஆனந்தபவன் உணவகத்தின் CSR நிதியிலிருந்து இந்த இலவச தடுப்பூசி போடும் திட்டம் காவிரி மருத்துவமனையில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. காவிரி மருத்துவமனைக்கு சுமார் 2,37 லட்சம் ரூபாய் CSR நிதியாக கிடைக்கப்பட்டுள்ள நிலையில் 36,000 டோஸ் தடுப்பூசிகளை இலவசமாக செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதேபோல் தொழில் நிறுவனங்களிடமிருந்து CSR நிதி பெற்ற தனியார் மருத்துவமனைகளில் வியாழக்கிழமை முதல் இலவசமாக தடுப்பூசி போடப்பட உள்ளது. அதன்படி சென்னை, செங்கல்பட்டு, கோவை, சேலம், ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் உள்ள 137 தனியார் மருத்துவமனைகளில் இலவச தடுப்பூசி முகாம்கள் நடைபெற உள்ளன. எந்த நிறுவனத்தின் CSR நிதி எந்த மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டுள்ளது, இதன் மூலம் எத்தனை பேருக்கு இலவசமாக தடுப்பூசி வழங்கப்படும் என்பது குறித்த தகவல்கள் ஒவ்வொரு மருத்துவமனையின் வளாகத்திலும் வைக்கப்படும். தனியார் மருத்துவமனைகளில் இலவச தடுப்பூசி போடும் பணியை மாநில அரசு மேற்கொண்டு வருவதால் கோவின் செயலியில் இத்திட்டத்தின் கீழ் எந்த மருத்துவமனையில் தடுப்பூசி போடப்படும் என்ற தகவல்கள் இடம்பெறாது. மாவட்ட ஆட்சியர்கள் தங்கள் மாவட்டத்தில் ஒவ்வொரு நாளும் எங்கு தடுப்பூசி முகாம்கள் நடைபெறுகின்றன என்ற விவரத்தை வெளியிட்டு வருகின்றனர். அந்த பட்டியலில் எந்த தனியார் மருத்துவமனையில் இலவசமாக தடுப்பூசி வழங்கப்படுகிறது என்ற விவரம் வெளியிடப்படும். மேலும் CSR நிதியளிக்க விரும்புவோர் எந்த பகுதி மக்களுக்கு இலவசமாக போட வேண்டும் என்று விரும்புகின்றனரோ
அந்த இடத்தின் அருகில் இருக்கும் தனியார் மருத்துவமனை மூலம் தடுப்பூசி பெற்று போடலாம் என்றும் அதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட அதிகாரிகள் செய்து தருவார்கள் என்றும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. அத்துடன் தனியார் மருத்துவமனைகளில் நிர்ணயிக்கப்பட்ட விலையின் கீழ் தடுப்பூசி போடும் தற்போதைய நடைமுறை தொடரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பெகாசஸ் விவகாரம் குறித்து விவாதிக்க கோரி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றம் புதன்கிழமையும் முடங்கியது. மக்களவையில் காகிதங்களை கிழித்து வீசி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். பெகாசஸ் உள்ளிட்ட விவகாரங்களில் எந்த சமரசத்துக்கும் இடமில்லை என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பெகாசஸ் செயலி மூலம் தொலைபேசி ஒட்டுக்கேட்பு விவகாரத்தால் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடர்ந்து முடங்கி வருகிறது. மக்களவை புதன்கிழமை காலை கூடியதும் பெகாசஸ் விவகாரம் குறித்து விவாதம் நடத்த வலியுறுத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். எனினும் தொடர்ந்து கேள்வி நேரம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தொடரில் முதல் முறையாக கேள்வி நேரம் முழுமையாக நடைபெற்றது. இதையடுத்து பூஜ்ய நேரத்தின் போது காங்கிரஸ் மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர்கள் காகிதங்கள் மற்றும் கோப்புகளை கிழித்து அவை தலைவர் இருக்கையின் மீதும் அமைச்சர்களை நோக்கியும் வீசினர். இதையடுத்து மக்களவையை அரை மணி நேரத்திற்கு நடத்தி வந்த ராஜேந்திர அகர்வால் ஒத்திவைத்தார். सभा पटल पर रखे जाने वाले பின்னர் 2 மணி வரை அவை ஒத்திவைக்கப்பட்டது. 2 மணிக்கு அவை கூடியபோது திவாலாதல் சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதுடன் உச்சநீதிமன்ற கண்காணிப்பில் நீதி விசாரணை நடத்த வலியுறுத்தி பதாகைகளை காண்பித்தனர். இதனால் நாள் முழுவதும் அவை ஒத்திவைக்கப்பட்டது. இதேபோல மாநிலங்களவையிலும் உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் அவை அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டது. 2:45 மணிக்கு அவை கூடியபோது சிறார் நீதி சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. பின்னர் அவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக நாடாளுமன்ற வளாகத்தில் மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் எதிர்க்கட்சித் தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கலந்து கொண்டார். இதேபோல காங்கிரஸ், திமுக, விடுதலை சிறுத்தைகள், தேசியவாத காங்கிரஸ், சிவசேனா, ராஷ்டிரிய ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகள் கலந்து கொண்டன. ஆனால் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி கலந்து கொள்ளவில்லை. பின்னர் கொட்டும் மழையில் எதிர்க்கட்சித் தலைவர்கள் செய்தியாளர்களிடம் பேசினர். அப்போது பேசிய ராகுல் காந்தி பணவீக்கம், பெகாசஸ், விவசாயிகள் பிரச்சினை ஆகியவற்றில் தாங்கள் சமரசம் செய்து கொள்ளப் போவதில்லை என்றும் அவையில் விவாதம் நடத்த வேண்டும் என்று விரும்புவதாகவும் கூறினார். இந்திய ஜனநாயக அமைப்புகள் மீது பெகாசஸ் என்ற ஆயுதத்தை பயன்படுத்துவது ஏன் என்பதை நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் தெரிவிக்க வேண்டும் என்று விரும்புவதாக ராகுல் கூறினார். ஆனால் விவாதம் நடத்த முடியாது என்று மத்திய அரசு தெரிவித்து விட்டதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். हमारा सिर्फ एक सवाल है, क्या हिंदुस्तान की सरकार ने पेगासस को खरीदा, हाँ या ना? क्या हिंदुस्तान की सरकार ने अपने लोगों पर पेगासस हथियार का इस्तेमाल किया, हाँ या ना? हम सिर्फ ये जानना चाहते हैं. हमें क्लियरली बताया गया है, सरकार ने बताया है कि पेगासस पे कोई भी बातचीत नहीं होगी. में இந்த கூட்டத்தொடரை நடத்த மத்திய அரசு விரும்பவில்லை என்று திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் TR பாலு தெரிவித்தார். மேலும் மோடி அரசு பதவி விலக வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தினார். பிசினஸ் அட்வைசரி ஸ்பீக்கர் கூட்ட மாட்டேங்கிறார். ஸ்பீக்கர் கொடுக்குற நோட்டீஸுக்கு அவர் எல்லாத்தையுமே டினை பண்ற ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்க மாட்டேங்கிறாரு. பார்லிமெண்ட் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஆல் பார்ட்டி லீடர்ஸை கூட்டு வச்சு அந்த முடிவு கொண்டு வரணும்னு நினைக்க மாட்டேங்கிறாரு. ஸோ அரசாங்கத்துக்கு இந்த செஷன் ஃபுல்லாக முடிவுக்கு வராமல் உடனே அதை அட்ஜர்ன் பண்ணிட்டு போகிறது தான் அவங்களுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கு. மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குரல் எழுப்பி வருகிறோம். ஆனால் மோடி தலைமையிலான இந்த அரசு எதிர்க்கட்சிகளின் கோரிக்கைகளை பொருட்படுத்தவில்லை, தொடர்ந்து புறந்தள்ளி வருகிறது. தனது ஒட்டுமொத்த தகுதியையும் இழந்து நிற்கிறது மோடி அரசு. இனி பதவியில் நீடிக்க எந்த முகாந்திரமும் இல்லை. எனவே பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். இதனிடையே தகவல் தொழில்நுட்பத்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவர் சசி தரூருக்கு எதிராக மக்களவையில் பாஜக MP நிஷிகாந்த் துபே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துள்ளார். தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம்.
கேரள சட்டப்பேரவை வன்முறை தொடர்பாக அம்மாநில கல்வி அமைச்சர் உள்ளிட்ட 6 மார்க்சிஸ்ட் தலைவர்களை கிரிமினல் வழக்குகளில் இருந்து விடுவிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. 2015ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியின் போது நடைபெற்ற சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரில் அப்போதைய எதிர்க்கட்சியான மார்க்சிஸ்ட் உறுப்பினர்கள் வன்முறையில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக கல்வி அமைச்சர் சிவன்குட்டி, முன்னாள் அமைச்சர் KT ஜலீல் மற்றும் 4 மார்க்சிஸ்ட் உறுப்பினர்கள் மீது குற்ற வழக்குகள் பதியப்பட்டன. இதனை ரத்து செய்யக்கோரி உச்சநீதிமன்றத்தில் கேரள அரசு மற்றும் மார்க்சிஸ்ட் தலைவர்கள் சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதிகள் சந்திரசூட், MR ஷா அடங்கிய அமர்வு மனுக்களை தள்ளுபடி செய்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் விசாரணையை எதிர்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டது. குற்றம் சாட்டப்பட்ட MLA-க்களின் செயல் அரசியலமைப்பு வரம்புகளை மீறியது என்றும் மக்கள் பிரதிநிதிகளாக இருப்பதால் மட்டுமே கிரிமினல் வழக்குகளில் இருந்து விலக்கு பெற முடியாது எனவும் உச்சநீதிமன்றம் அறிவித்தது. இந்திய வங்கிகளில் உரிமை கோரப்படாத 24,356 கோடி ரூபாய் டெபாசிட் இருப்பதாக மாநிலங்களவையில் மத்திய அரசு கூறியுள்ளது. மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது பேசிய மத்திய அமைச்சர் பகவத் காரட், கடந்த ஆண்டு டிசம்பர் மாத நிலவரப்படி நாட்டில் உள்ள அனைத்து வர்த்தக வங்கிகளில் உரிமை கோரப்படாத 24,356 கோடி ரூபாய் இருப்பதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளதாக கூறினார். இது முந்தைய ஆண்டை விட 5,977 கோடி ரூபாய் அதிகமாகும். அந்த கணக்குகளின் உரிமையாளர்கள் எங்கிருக்கிறார்கள் என்று கண்டுபிடிக்க வங்கிகளை ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தியிருக்கிறது. கோவை, சேலம், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், தென்காசி ஆகிய 6 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தென் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம் ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவும் என கணித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் வடமேற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று வீசும் என்பதால் அங்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று தென்மேற்கு, வடக்கு மற்றும் மத்திய அரபிக்கடல் பகுதிகளுக்கும் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் நிறைவடையும் வரை MBBS மாணவர் சேர்க்கைக்கு தேவையான தற்காலிக இடத்தை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் முடியும் வரை இந்த ஆண்டு முதல் 50 மாணவர்களை சேர்க்கலாம் என்று தமிழக அரசு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பதில் மனு தாக்கல் செய்திருந்தது. இதுகுறித்து மத்திய அரசுக்கு பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணை ஜூலை 30ஆம் தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்தது. இந்நிலையில் மத்திய அரசின் சுகாதார செயலாளர் ராஜேஷ் பூஷன் தமிழக தலைமை செயலாளருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் ஜப்பானின் JACA அமைப்பிடம் கடன் பெற்று நடைபெற உள்ளதாகவும் இதற்கான ஒப்பந்தம் கடந்த மார்ச் 26ஆம் தேதி போடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மாணவர் சேர்க்கைக்கான தற்காலிக இடத்தை தமிழக அரசு தேர்வு செய்து வழங்க வேண்டும் என்று கூறியுள்ள ராஜேஷ் பூஷன், மருத்துவக் கல்லூரிக்கான பணியாளர்கள், பேராசிரியர்கள் நியமனத்தை மத்திய அரசு மேற்கொள்ளும் என்றும் மருத்துவக் கல்லூரி செயல்படுவதற்கான நிதியை மத்திய அரசு வழங்கும் எனவும் தெரிவித்துள்ளார். வன்னியர்களுக்கான 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு தொடர்பான அரசாணைக்கு தடை விதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. கடந்த அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்திற்கு எதிராக ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. இந்நிலையில் இடஒதுக்கீட்டை நடப்பு கல்வியாண்டை அமல்படுத்த தமிழக அரசு அரசாணை வெளியிட்டதால் அதற்கு எதிரான வழக்குகளை முன்கூட்டியே விசாரிக்க மனுதாரர்கள் வலியுறுத்தினர். வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு சட்டத்தால் விளிம்பு நிலை மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. விசாரணையின் போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி அரசாணைக்கு ஏன் தடை விதிக்க கூடாது என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த அரசு தலைமை வழக்கறிஞர் சண்முக சுந்தரம், சட்டத்திற்கு எதிராக உயர்நீதிமன்றம் மற்றும் அதன் கிளையில் 28 வழக்குகளும், உச்சநீதிமன்றத்தில் 4 வழக்குகளும் உள்ளதாக தெரிவித்தார். அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் கடந்த ஏப்ரலிலேயே சட்டம் அமலானதாகவும் கூறினார். சட்டத்தால் யாருக்கும் பாதிப்பில்லை என்பதால் அரசாணைக்கு தடை விதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் வாதிட்டார். அதனைத் தொடர்ந்து வழக்குகளை ஆகஸ்ட் 2ஆம் வாரத்திற்கு பட்டியலிட தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டது. தமிழகத்தில் நடப்பாண்டு 16 பொறியியல் கல்லூரிகளை மூடுவதற்கு கல்லூரி நிர்வாகம் சார்பில் விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது. 2020-21ஆம் கல்வியாண்டின்படி தமிழகத்தில் மொத்தம் 529 பொறியியல் கல்லூரிகள் இயங்கி வருகின்றன. போதிய மாணவர் சேர்க்கை இல்லாத கல்லூரிகள் ஒவ்வொரு ஆண்டும் மூடப்பட்டு வரும் சூழலில் நடப்பு கல்வியாண்டில் 9 தனியார் பொறியியல் கல்லூரிகள் முதலாம் ஆண்டு மாணவர்களை சேர்க்க விரும்பவில்லை என அண்ணா பல்கலைக்கழகத்திடம் விண்ணப்பித்துள்ளன. 7 கல்லூரிகளை மூடுவதற்கு அனுமதி கோரியும் அதே சமயம் 5 புதிய கல்லூரிகள் அங்கீகாரம் கேட்டும் விண்ணப்பித்துள்ளன. நடப்பு கல்வியாண்டு வகுப்புகள் தொடங்குவதற்கு முன்பாகவே கல்லூரி வாரியாக ஆய்வு நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பல்கலைக்கழக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.
அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் சேப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதியின் தேர்தல் வெற்றியை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகளின் விசாரணையை ஆகஸ்ட் 9ஆம் தேதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. போடி தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஓ பன்னீர்செல்வத்தின் வெற்றி செல்லாது என உத்தரவிடக் கோரி மிலானி என்பவர் வழக்கு தொடர்ந்துள்ளார். இதேபோன்று உதயநிதி ஸ்டாலினின் வெற்றியை எதிர்த்து தேசிய மக்கள் கட்சி வேட்பாளரான எம்.எல். ரவி வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்குகள் நீதிபதி பாரதிதாசன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தன. பன்னீர்செல்வத்திற்கு எதிரான வழக்கில் சொத்து மதிப்பு குறைத்து காட்டப்பட்டுள்ளதாக கூறுவதற்கான ஆவணங்களை தாக்கல் செய்யுமாறு மனுதாரருக்கு நீதிபதி உத்தரவிட்டார். உதயநிதி வழக்கில் வைப்புத் தொகை செலுத்தாதது குறித்து மனுதாரர் உரிய விளக்கம் தர உத்தரவிட்ட நீதிபதி அடுத்த கட்ட விசாரணையை ஆகஸ்ட் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். பண மோசடி புகாரில் தேடப்படும் ஹெலிகாப்டர் சகோதரர்களில் ஒருவரான கணேஷின் மனைவி மற்றும் கணக்காளர் இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் நிதி நிறுவனம் நடத்தி பொதுமக்கள் மற்றும் வணிகர்களிடம் பல நூறு கோடி ரூபாய் வரை மோசடி செய்ததாக ஹெலிகாப்டர் சகோதரர்கள் என அழைக்கப்படும் எம்.ஆர். கணேஷ், எம்.ஆர். சுவாமிநாதன் மீது தஞ்சை மாவட்ட காவல்துறையிடம் புகார்கள் அளிக்கப்பட்டன. இதையடுத்து மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் சகோதரர்கள் உட்பட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். இதுவரை சகோதரர்களின் மேலாளர் ஸ்ரீகாந்தன், கணக்காளர் மீரா மற்றும் ஸ்ரீராம் ஆகிய 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ள நிலையில் எம்.ஆர். கணேஷின் மனைவி அகிலா மற்றும் கணக்காளர் வெங்கடேசனையும் கைது செய்துள்ளனர். தலைமறைவாக உள்ள சகோதரர்கள் இருவரையும் காவலர்கள் தீவிரமாக தேடி வருகின்றனர். கார்த்திக் நரேன் இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் உருவாகியுள்ள புதிய திரைப்படத்திற்கு மாறன் என்று பெயரிடப்பட்டுள்ளது. துருவங்கள் 16, மாஃபியா ஆகிய திரைப்படங்களை தொடர்ந்து கார்த்திக் நரேன் இந்த திரைப்படத்தை இயக்கியுள்ளார். சத்யஜோதி நிறுவனம் தயாரித்துள்ள இந்த திரைப்படத்திற்கு ஜி.வி. பிரகாஷ் இசையமைக்கிறார். ஆடுகளம், அசுரன் போன்ற வெற்றி படங்களை தொடர்ந்து மீண்டும் தனுஷ், ஜி.வி. பிரகாஷ் கூட்டணியில் உருவாகும் படம் என்பதால் ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. தனுஷின் பிறந்த நாளையொட்டி அவரது 43வது படத்தின் தலைப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ரோல்ஸ் ராய்ஸ் கார் வரி வழக்கில் அபராதமாக விதிக்கப்பட்ட 1 லட்சம் ரூபாயை கொரோனா நிவாரண நிதியாக தர விருப்பம் இல்லை என்று உயர்நீதிமன்றத்தில் நடிகர் விஜய் தெரிவித்துள்ளார். 2012இல் இறக்குமதி செய்யப்பட்ட ரோல்ஸ் ராய் காருக்கு நுழைவு வரி விதிக்கப்பட்டதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் விஜய் வழக்கு தொடர்ந்திருந்தார். அதில் நடிகர் விஜய்க்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்த நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் முதலமைச்சர் கொரோனா நிவாரண நிதிக்கு அந்த பணத்தை வழங்கவும் உத்தரவிட்டிருந்தார். அதற்கு எதிரான மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிபதிகள் துரைசாமி, ஏமலதா அமர்வு அபராதம் விதித்த உத்தரவுக்கு தடை விதித்தனர். நுழைவு வரி பாக்கியை மட்டும் வசூலிக்க வணிக வரித்துறைக்கு ஆணையிட்டனர். இந்நிலையில் நுழைவு வரி தொடர்பான வழக்கு நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அவர் ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக விஜய் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் அபராதம் 1 லட்சம் ரூபாயை கொரோனா நிவாரண நிதியாக தமிழக அரசிடம் ஏன் வழங்கக்கூடாது என்று கேட்டார். அதற்கு விஜய் தரப்பில் ஏற்கனவே 25 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கியுள்ளதாகவும் அபராத தொகையை நிவாரண நிதியாக வழங்க விருப்பம் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து விசாரணையை தேதி குறிப்பிடாமல் நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் ஒத்திவைத்தார். கர்நாடகாவின் 24வது முதலமைச்சராக பசவராஜ் பொம்மை பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். கர்நாடகாவின் முதலமைச்சராக இருந்த எடியூரப்பா கட்சி மேலிடத்தின் வற்புறுத்தலை தொடர்ந்து முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகினார். இதனைத் தொடர்ந்து புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதற்கான பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டம் பெங்களூருவில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடந்தது. இதில் உள்துறை அமைச்சராக இருந்த பசவராஜ் பொம்மையை முதலமைச்சராக தேர்வு செய்ய கட்சி நிர்வாகிகள் முடிவு செய்தனர். இதனையடுத்து இன்று காலை 11 மணி அளவில் ஆளுநர் மாளிகையில் நடந்த நிகழ்ச்சியில் பசவராஜுக்கு ஆளுநர் தவார்சந்த் கெலாட் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ಬಸವರಾಜ ಬೊಮ್ಮಾಯಿ ಎಂಬ ಹೆಸರಿನ ನಾನು ನನ್ನ ಕರ್ತವ್ಯಗಳ ಯುಕ್ತ ನಿರ್ವಹಣೆಗೆ ಅಗತ್ಯವಾದ ಸಂದರ್ಭದಲ್ಲದೆ ಅನ್ಯಥಾ ಯಾರೇ ವ್ಯಕ್ತಿ ಅಥವಾ ವ್ಯಕ್ತಿಗಳಿಗೆ ಪ್ರತ್ಯಕ್ಷ ಅಥವಾ ಪರೋಕ್ಷ ತಿಳಿಸುವುದಿಲ್ಲ ಅಥವಾ ಬಹಿರಂಗಪಡಿಸುವುದಿಲ್ಲ ಎಂದು ದೇವರ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಪ್ರಮಾಣ ಮಾಡುತ್ತೇನೆ. பதவியேற்பு நிகழ்வுக்கு முன்னதாக முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பாவை பொம்மை சந்தித்து பேசினார். பெங்களூருவில் உள்ள கோயில் ஒன்றில் தரிசனமும் செய்தார். அறுபத்தோரு வயதான பசவராஜ் பொம்மை ஐக்கிய ஜனதா தளம் கட்சியில் அரசியல் வாழ்க்கையை துவக்கினார்.
பசவராஜ் பொம்மையின் தந்தைதான் எஸ்.ஆர். பொம்மை. 1989ஆம் ஆண்டு கர்நாடகாவின் முதலமைச்சராக இருந்தபோது அவரின் ஆட்சி கலைக்கப்பட்டது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. எஸ்.ஆர். பொம்மை வெர்சஸ் ஒன்றிய அரசு என்று அழைக்கப்படும் இந்த வழக்கில் யார் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதை சட்டப்பேரவையில் பெரும்பான்மையின் மூலம்தான் தீர்க்கப்பட வேண்டும் என்ற வரலாற்று தீர்ப்பை 9 நீதிபதிகள் வழங்கினர். இந்த தீர்ப்புதான் தற்போது மாநில அரசுகளை பெருமளவிற்கு காப்பாற்றி வருகிறது. எஸ்.ஆர். பொம்மையின் மறைவிற்கு பின்னர் 2008ஆம் ஆண்டு பசவராஜ் பொம்மை பாஜகவில் இணைந்தார். அப்போது முதல் எடியூரப்பாவுக்கு மிகவும் நெருக்கமானவராக அறியப்பட்டார். ஆனால் 2013ஆம் ஆண்டு எடியூரப்பா பாஜகவிலிருந்து விலகி தனி கட்சி தொடங்கிய போது அவருடன் செல்லவில்லை. அப்போது அவரை துரோகி என்று அழைத்த எடியூரப்பா தனது ஆதரவாளர்களையும் தன்னுடன் வரவிடாமல் பொம்மை தடுப்பதாக குற்றம் சாட்டினார். பின்னர் ஒரே ஆண்டில் எடியூரப்பா மீண்டும் பாஜகவில் ஐக்கியமாக பசவராஜ் பொம்மை முக்கிய பங்காற்றினார். அரசியல் வாழ்க்கைக்கு முன்னர் டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தில் பொறியாளராக பணியாற்றி வந்த பசவராஜ் மென்மையான அணுகுமுறையை கொண்டவர். தான் சார்ந்திருக்கும் கட்சி மட்டுமல்லாது பிற கட்சியினருடனும் மோதல் போக்கை கடைபிடிக்காத அவர் எடியூரப்பா அமைச்சரவையில் 2 முறை அமைச்சராக இருந்தார். சட்டம் மற்றும் உள்துறை அமைச்சரான பொம்மை சிக்கலான பிரச்சனைகளை தனது பேச்சு திறமையால் தீர்க்கக்கூடியவர். நீர்வளத்துறையை கையாண்டதால் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர்கள் கருணாநிதி மற்றும் ஜெயலலிதாவுக்கு நன்கு அறிமுகமானவர். 2009ஆம் ஆண்டு பெங்களூருவில் திருவள்ளுவர் சிலை திறப்பிற்காக சென்ற அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதியை பொம்மை சந்தித்த புகைப்படத்தை இணையவாசிகள் பகிர்ந்து வருகின்றனர். பசவராஜ் பொம்மை மீது சர்ச்சைகளும் இல்லாமல் இல்லை. அவர் பொறுப்பேற்றிருந்த உள்துறை அண்மை காலமாக சிறப்பாக செயல்படவில்லை என்றும் காவல்துறையில் ஊழல் அதிகரித்து விட்டதாகவும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. கர்நாடகத்தில் அதிக அளவில் பரவி கிடக்கும் லிங்காயத் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரை மீண்டும் நியமித்துள்ள பாஜக 2 ஆண்டுகளில் நடைபெற இருக்கும் தேர்தலுக்கான கணக்கை இப்போதே தொடங்கிவிட்டது. பதவியேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கர்நாடக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை மேகதாதுவில் அணை கட்டுவது தொடர்பாக அம்மாநிலத்தின் நிலைப்பாடு தெளிவாக இருப்பதாக கூறினார். அணை விவகாரத்தில் கர்நாடகம் சட்டப்படி சரியான இடத்தில் இருப்பதாக தெரிவித்தார். காவிரி ஆற்றின் உபரி நீரை பயன்படுத்த கர்நாடகத்திற்கு உரிமை உள்ளது என்றும் அவர் கூறினார். மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் 5 நாட்கள் சுற்றுப்பயணமாக வரும் 2ஆம் தேதி தமிழகம் வரவுள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் 100ஆண்டு விழா மற்றும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் உருவப்படத்தை திறந்து வைக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்க வரும்படி குடியரசுத் தலைவருக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அழைப்பு விடுத்திருந்தார். தமிழக அரசின் இந்த கோரிக்கையை ஏற்று குடியரசுத் தலைவர் வரும் 2ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை தமிழகத்தில் இருக்க திட்டமிட்டுள்ளார். அதன்படி ஆகஸ்ட் 2ஆம் தேதி காலை 9:35க்கு சென்னை வரும் குடியரசுத் தலைவர் மாலை 5 மணிக்கு சட்டப்பேரவையில் 100ஆண்டு விழா மற்றும் கருணாநிதியின் உருவப்படத்தை திறந்து வைக்கிறார். 3ஆம் தேதி காலை சென்னையிலிருந்து புறப்படும் அவர் உதகையில் உள்ள ராஜ்பவனில் தங்குகிறார். 4ஆம் தேதி வெலிங்டனில் உள்ள ராணுவ சேவைகள் பணியாளர் கல்லூரியில் நடக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். 5ஆம் தேதி நீலகிரி ராஜ்பவனில் ஓய்வெடுக்கும் குடியரசுத் தலைவர் 6ஆம் தேதி பகல் சூலூரில் பாலம் விமான நிலையத்தில் இருந்து டெல்லிக்கு பிற்பகலில் செல்கிறார். தமிழ்நாடு அரசின் தகைசால் தமிழர் விருது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் என் சங்கரையாவுக்கு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கும் தமிழினத்தின் வளர்ச்சிக்கும் பங்காற்றியவர்களை பெருமைப்படுத்தும் வகையில் தகைசால் தமிழர் என்ற பெயரில் புதிய விருதை உருவாக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்தார். அதன்படி தகைசால் தமிழர் விருதிற்கான விருதாளரை தேர்வு செய்யும் பொருட்டு முதலமைச்சர் தலைமையில் தமிழ் ஆட்சி மொழி மற்றும் தமிழ் பண்பாட்டுத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, தலைமைச் செயலாளர் வே. இறையன்பு உள்ளிட்டோர் அடங்கிய குழுவையும் அமைக்க உத்தரவிட்டதுடன் ஆண்டுதோறும் தகைசால் தமிழர் விருதிற்கு தேர்வு செய்யப்படும் விருதாளர்களுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது. இந்த நிலையில் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் தலைமையில் ஆலோசனை நடைபெற்றது. அதில் இளம் வயதிலேயே பொது வாழ்க்கையில் ஈடுபட்டதோடு சுதந்திர போராளியாகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் அரும்பணி ஆற்றியதோடு தமிழ்நாட்டிற்கும் தமிழினத்தின் வளர்ச்சிக்கும் பெரும் பங்காற்றி 100 வயதை எட்டிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் என் சங்கரையாவை பெருமைப்படுத்தும் விதமாக தகைசால் தமிழர் விருது வழங்கப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது.
இந்நிலையில் தகைசால் என்ற சொல்லின் அர்த்தம் என்ன என்பதை பலரும் இணையதளத்தில் தேடி வருகின்றனர். இதுகுறித்து விளக்கமளித்துள்ள தமிழறிஞர்கள் தகைசால் என்பதற்கு பொருள் பண்பில் சிறந்தவர் என தெரிவித்துள்ளனர். இத்தகைய சிறப்புமிகு விருதை பெறும் சங்கரையாவுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இதனிடையே தகைசால் தமிழர் விருது அறிவிக்கப்பட்டதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அறிக்கையின் மூலம் சங்கரையா நன்றி தெரிவித்துள்ளார். விருதுடன் வழங்கப்படும் 10 லட்சம் ரூபாய் தொகையை கொரோனா நிவாரண நிதிக்கு வழங்குவதாகவும் சங்கரையா அறிவித்துள்ளார். பாஜகவை வீழ்த்த ஒவ்வொருவரும் ஒருங்கிணைவது அவசியம் என்று மேற்குவங்க முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான மம்தா பானர்ஜி அழைப்பு விடுத்துள்ளார். டெல்லி சென்றுள்ள மம்தா பானர்ஜி பிரதமர் நரேந்திர மோடியை செவ்வாய்க்கிழமை சந்தித்து பேசினார். இதேபோன்று காங்கிரஸ் மூத்த தலைவர்களான ஆனந்த் சர்மா, கமல்நாத் ஆகியோரையும் சந்தித்து பேசினார். இந்நிலையில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியை அவரது இல்லத்தில் புதன்கிழமை மாலை சந்தித்தார். அப்போது காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியும் உடனிருந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மம்தா பானர்ஜி தங்களது சந்திப்பு சிறப்பாக இருந்ததாக கூறினார். அரசியல் சூழல் குறித்தும் பெகாசஸ், கொரோனா நிலவரம், எதிர்க்கட்சிகளின் ஒற்றுமை ஆகிய விவகாரங்கள் குறித்தும் விவாதித்ததாக அவர் தெரிவித்தார். எதிர்காலத்தில் சாதகமான முடிவுகள் வரும் என்று கருதுவதாக அவர் கூறினார். பாஜகவை வீழ்த்துவதற்காக தனியாக தன்னால் எதுவும் செய்ய முடியாது என்றும் அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றாக இணைந்து பணியாற்ற வேண்டியது அவசியம் என்றும் மம்தா பானர்ஜி வலியுறுத்தினார். எதிர்க்கட்சிகளுக்கு தலைமை ஏற்பது யார் என்ற கேள்விக்கு நான் ஜோசியக்காரர் இல்லை என்ற மம்தா பானர்ஜி நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிந்ததும் பல கட்சிகளுடன் முறைப்படி பேச்சுவார்த்தை நடக்கும் என்று கூறினார். இந்நிலையில் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி அபிஷேக் பானர்ஜி இல்லத்தில் மம்தா பானர்ஜியை டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் சந்தித்து பேசினார். ஜம்மு காஷ்மீரில் மேகப்பிளவால் கனமழை கொட்டி தீர்த்ததால் 7 பேர் உயிரிழந்தனர். இமாச்சல பிரதேசத்தில் நிலச்சரிவு உள்ளிட்ட சம்பவங்களில் 9 பேர் உயிரிழந்தனர். மகாராஷ்டிர மாநிலத்தில் கடந்த வாரம் கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் தற்போது மழை நின்றிருப்பதால் வெள்ளம் வழிய தொடங்கியுள்ளது. நிவாரணப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் ஜம்மு காஷ்மீரின் கிஷ்துவார் பகுதியில் மேகப்பிளவால் கனமழை கொட்டி தீர்த்தது. பெரும்பாலான பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கின. அந்த பகுதிக்கு செல்ல போக்குவரத்து வசதி இல்லாதால் காவல்துறையினருடன் இணைந்து மாநில பேரிடர் மீட்புப் படையினர் நடந்தே சென்று மீட்புப் பணிகளில் ஈடுபட்டனர். இதேபோல் ராணுவ வீரர்களும் மீட்புப் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டனர். 7 பேர் உயிரிழந்த நிலையில் 30 பேர் மாயமாகியிருப்பதாக அரசு தெரிவித்துள்ளது. 17 பேர் மீட்கப்பட்டதாக காவல்துறை ஐஜி தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை செஞ்சிலுவை சங்கமும் மாவட்ட நிர்வாகமும் அனுப்பி வைத்தனர். ஜம்மு காஷ்மீரின் தோடா நகரில் உள்ள சேனாபாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. கரையோர பகுதிகளுக்கு மக்கள் செல்ல வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. இமாச்சல பிரதேச மாநிலத்தின் குலு மற்றும் லால்ஸ்பிட்டி மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. ஷிம்லா நகரில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதனால் சாலை ஓரம் நிறுத்தப்பட்டிருந்த கார்கள் சேதமடைந்தன. மரங்கள் முறிந்து சாலையில் விழுந்ததில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து மரங்களை வெட்டி அகற்றும் பணியில் மீட்புப் படையினர் ஈடுபட்டனர். பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் 9 பேர் உயிரிழந்தனர். 7 பேரை காணவில்லை என்று மீட்புப் படையினர் தெரிவித்தனர். குலு மாவட்டத்தில் உள்ள பார்வதி ஆற்றில் 25 வயது பெண்ணும் அவரது மகனும் அடித்துச் செல்லப்பட்டனர். உத்தராகண்ட் மாநிலத்தின் டேராடூனில் கனமழை பெய்தது. முசோரியில் உள்ள கம்பட்டி நீர்வீழ்ச்சியில் அதிக அளவில் தண்ணீர் ஓடியது. தம்சா ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் தப்கேஸ்வர் மகாதேவர் ஆலயத்திற்குள் நீர் புகுந்தது. ரிஷிகேஷ் ஷில்லா இடையேயான சாலையில் தண்ணீர் புகுந்தது. இதேபோல் கங்கை ஆற்றிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. ஹரியானா மாநிலத்தின் குருகிராம் நகரில் கனமழையால் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் தேங்கியது. இதனால் வாகனங்கள் சிரமத்திற்கு மத்தியில் பயணம் மேற்கொண்டன. உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் கங்கை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதிப்புக்கு உள்ளாகினர். வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்நிலையால் ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் மழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஜம்மு காஷ்மீரில் உள்ள அமர்நாத் குகை அருகே மேக பெருவெடிப்பு காரணமாக மழை கொட்டியது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது. மீட்புப் பணியில் மாநில பேரிடர் மீட்புப் படையைச் சேர்ந்த 3 குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டன. அதிமுகவில் தனிப்பட்ட ஒரு குடும்பம் ஆதிக்கம் செலுத்த முடியாது என்றும் அதிமுகவை யாராலும் கைப்பற்ற முடியாது என்றும் அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் சூளுரைத்துள்ளார்.
கொரோனா தொற்றின் தீவிரம் குறைந்த பின்னர் தொண்டர்களை நேரடியாக சந்திக்க உள்ளதாகவும் அதிமுக கட்சியை மீட்டெடுப்பேன் என்றும் சசிகலா கூறி வருகிறார். அதிமுகவில் சசிகலாவுக்கு இடம் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி கூறிய பின்னரும் தொடர்ந்து சசிகலா அதிமுக நிர்வாகிகளுடன் தொலைபேசியில் உரையாடி அந்த ஆடியோவை வெளியிட்டு வருகிறார். சசிகலா விவகாரத்தில் அமைதி காத்து வந்த அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் தற்போது அதிமுகவை யாரும் கைப்பற்ற முடியாது என்று அதிரடி காட்டியுள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து தேனி மாவட்டம் போடியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுகவை ஒருங்கிணைப்பாளரான தானும் இணை ஒருங்கிணைப்பாளரான எடப்பாடி பழனிசாமியும் வழிநடத்தி வருவதாகவும் தாங்கள் இருவரும் ஜனநாயக முறைப்படி தேர்வு செய்யப்பட்டவர்கள் என்றும் தெரிவித்தார். அதிமுக கட்சியில் தனிப்பட்ட குடும்பமோ தனி நபரோ ஆதிக்கம் செலுத்த முடியாது என்றும் அவர் திட்டவட்டமாக கூறினார். எந்த நோக்கத்திற்காக அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கம் இன்றைக்கு நிரூபித்து காட்டப்பட்டிருக்கிறது. இந்த நிலை தொடரும். யார் எந்த முயற்சி நடத்தாலும் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தை யாராலும் கைப்பற்ற முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுகவினுடைய பலமாக பொதுக்குழு தான் பார்க்கப்படுகிறது. அந்த பொதுக்குழுல தொண்டர்கள் எல்லாரும் கூடி பொதுச் செயலாளர் சசிகலாவை தேர்வு செய்யலாம் வாய்ப்பு இருக்குன்னு அவங்களே நீங்களே சொல்றீங்க. அதிமுகவுடைய பொதுக்குழு அதிமுக பொழுது அதிகாரமுள்ள பதவி பொறுப்பு சொல்றீங்க. அதே பொதுக்குழு தான் அவரை நீக்கி இருக்கிறது. முந்தைய அதிமுக ஆட்சியில் மத்திய அரசின் விதிகளுக்கு உட்பட்டு தேவையான அளவே கடன் வாங்கியதாகவும் அவை சரியான திட்டங்களுக்கு தான் பயன்படுத்தப்பட்டதாகவும் ஓ பன்னீர்செல்வம் விளக்கமளித்தார். தனது மகன் ரவீந்திரநாத்திற்கு மத்திய அமைச்சரவையில் இடம் வழங்கப்படும் என எதிர்பார்க்கவில்லை என்று கூறிய ஓ பன்னீர்செல்வம், ஆறுமுகசாமி ஆணையம் எப்போது விசாரணைக்கு அழைத்தாலும் முதல் நபராக ஆஜராவேன் என்றும் உறுதியளித்தார். சசிகலா விவகாரத்தில் இதுவரை அமைதியாக இருந்து வந்த ஓ பன்னீர்செல்வம் டெல்லியில் பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷாவை சந்தித்து பேசிவிட்டு வந்த மறுநாளே அதிமுகவில் சசிகலாவிற்கு இடமில்லை என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார். இதன் மூலம் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் நிலவி வந்த குழப்பம் நீங்கிவிட்டதாக மூத்த பத்திரிகையாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஓபிஎஸ் அவர்கள் தேர்தலுக்கு முன்பாக சசிகலா அதிமுகவில் சேர்ப்பது குறித்து கலந்து பேசிக்கூட முடிவெடுக்கலாம் அப்படின்னு வேறு ஒரு தொலைக்காட்சியில் கூறியிருந்தார். அப்படிப்பட்டவர் இன்றைக்கு மோடி சந்திப்புக்கு பிறகு இப்படி ஒரு கருத்தை வெளியிட்டு இருக்கிறார். ஸோ இதில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சசிகலா விஷயத்தில் இரண்டு தலைவர்களும் ஒரே நிலைப்பாட்டுக்கு இப்போதும் வந்திருக்கிறார்கள். ரொம்ப நீண்ட காலத்துக்கு அப்புறம் இந்த நிலைப்பாட்டுக்கு மீண்டும் அவர்கள் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். இதன் மூலம் தொண்டர்கள் மத்தியில் ஒரு குழப்பம் தணிக்கப்பட்டு இருக்கிறது. சசிகலா விஷயத்தில் அதிமுக ஒரு முழுமையான ஒரு முடிவை எட்டி இருக்கிறது. இரட்டை தலைமையின் கீழ்தான் அதிமுக செயல்படும் என்பதையே ஓ பன்னீர்செல்வம் தெளிவுபடுத்தி இருப்பதாகவும் இது எடப்பாடி பழனிசாமிக்கும் பொருந்தும் என்றும் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி தெரிவித்துள்ளார். இபிஎஸ் ஓபிஎஸ் தலைமையில் எங்கள் இருவர் தலைமையில் 4.5 வருடம் சிறப்பாக நடந்தது. இப்பொழுதும் கட்டுக்கோப்பாக நடக்கிறது, சிறப்பாக நடக்கும். நாங்கள் ஒரு பலமான எதிர்க்கட்சியாக களத்தில் நிற்போம். நாங்கள் தான் அதிமுக என்று கூறுகிறார். இதனை வெளிப்படையாக சசிகலாவுக்கு இவர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்று பார்த்தாலும் கூட கட்சிக்குள் இருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் சேர்த்தே இந்த மெசேஜை பன்னீர்செல்வம் அவர்கள் கூறுகிறார்கள். அதிமுக என்பது இரட்டை தலைமை, நாங்கள் 2 பேரும் தான் அதிமுக. இது ஒற்றை தலைமையாகவும் ஆகாது. இதற்குள் சசிகலாவும் நுழைய முடியாது, சசிகலாவும் அவர் தரப்பாலும் அதிமுகவை பிடிக்க முடியாது என்பதுதான் பன்னீர்செல்வத்தின் கருத்து. இனி அதிமுகவில் சசிகலாவை இணைக்க வாய்ப்பே இல்லை என்றும் அரசியல் நிபுணர்கள் கூறுகின்றனர். திமுக அரசை கண்டித்து கடலூரில் அதிமுகவினர் நடத்திய போராட்டத்தின் போது தனிமனித இடைவெளியை கடைபிடிக்க வரையப்பட்ட வட்டத்தில் நிற்காமல் தவறுதலாக புரிந்து கொண்டு அவர்களே ஒரு வட்டத்தில் கூட்டமாக நின்று ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதுல நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நிதானமா ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகேவா? கடலூரில் பாதிரிக்குப்பத்தில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் MC சம்பத் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். தரையில் வட்டம் போடப்பட்டு தனிமனித இடைவெளியை கடைபிடிக்கும் வகையில் அந்த வட்டத்திற்குள் நிற்குமாறு அறிவுறுத்தப்பட்டனர். ஆனால் அதை தவறாக புரிந்து கொண்ட அதிமுக தொண்டர்கள் தாங்களே ஒரு வட்டமாக நின்று கோஷம் போட தொடங்கினர்.
ஆனா பாவிலா ஏறும்போது அடிச்சுக்கிறாங்க, இறங்கும் போது அடிச்சுக்கிறாங்க. உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது. ஏறுங்கடா. இன்னும் ஒருத்தராச்சும் உள்ள வரானா பாரு. கவலைப்படாதயா, அமைதி அமைதி. கரெக்டான நேரத்துக்கு கரெக்டா வந்து கலக்குவோம்ல. தனி மனித இடைவெளி விட்டு நிற்க வேண்டும் என்பதை தவறாக புரிந்து கொண்டு அனைவரும் வட்டமாக நெருக்கி அடித்து நின்றிருந்தனர். சொன்னதெல்லாம் என்னாச்சு? சொன்னதெல்லாம் என்னாச்சு? விண்ணை முட்டுது விலைவாசி, விண்ணை முட்டுது விலைவாசி, விண்ணை முட்டுது விலைவாசி, விண்ணை முட்டுது விலைவாசி. தொடர்ந்து கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி திமுக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. அண்ணாச்சி 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 அண்ணாச்சி. மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு. தாக்கங்கள் குறித்து தேசிய